ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் நாங்க என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், உலகத்திலே காணப்படுகின்ற யூனிவர்சிட்டீஸ்ல எது சிறந்த யூனிவர்சிட்டி, அந்த சிறந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது ஷாங்காய் அவர்களுடைய அந்த தரவு தான் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில 2500 குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல 27 எங்களுடைய கனேடியன் ஸ்கூல்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுல பல காரணிகள் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குளோபல் அதாவது நோபல் பிரைஸ், அதே போன்று ஃபீல்ட் மெடல்ஸ், அதே வேளையில் அதிக அளவு மேற்கோள் காட்டப்பட்ட ரீசர்ச்சர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அதிகளவான ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் இதில் அதிகம் ஆர்டிக்கல் எந்த யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியாகின அப்படி என்று சொல்லி பல்வேறு காரணிகளை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தரப்படுத்தல் நடைபெற்றிருக்கின்றது. இதில் முதல் 5 இடங்களுக்குள் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். 5வது இடத்தில் கலிஃபோர்னியா பெர்க்லி யூனிவர்சிட்டி வந்திருக்கின்றது, அமெரிக்காவினுடையது. அடுத்தது 4வது இடத்திற்கு பிரிட்டனினுடைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்திருக்கின்றது. இந்த முதல் 3 இடங்களுக்குள் வந்த யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லி பார்க்கும்போது அமெரிக்காவை சேர்ந்தவையாகத்தான் இருந்திருக்கின்றன. 3வது இடத்திற்கு MIT வந்திருக்கின்றது. 2வது இடத்திற்கு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்திருக்கின்றது. 1வது இடத்தில் ஹவார்ட் யூனிவர்சிட்டி 100க்கு 100 புள்ளிகளோடு முதலிடத்தில் வந்திருக்கின்றது. சரி, எங்களுடைய கனேடியன் யூனிவர்சிட்டிஸுக்கு என்ன நடைபெற்றன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது UFT 26வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதே வேளையில் எங்களுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா அது 47வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதே வேளையில் 74வது இடத்திற்கு மேக்கில் யூனிவர்சிட்டி வந்திருக்கின்றது என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ளலாம்.